10ஆம் வகுப்பு கணிதம் அலகு பயிற்சி 8 வினா எண் 3 எளிய மற்றும் தெளிவான விளக்கத்துடன் இந்த வீடியோவுல பார்க்கலாம். 3வது வினா பாருங்க. ஒரு நிகழ்வெண் பரவல் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. எக்ஸும் எஃப்பும் கொடுத்திருக்காங்க. எக்ஸ்ல கே 2k 3k 4k 5k 6k இருக்கு. எஃப்ல 2 மிச்சம் எல்லாம் 1 தான் இருக்கு. இதுல k ஒரு மிகை முழு. விலக்கு வர்க்க சராசரி 160ன்னு எடுத்துக்கிட்டு k இன் மதிப்பை காண்க. அட்டவணையில நமக்கு முதல்ல எக்ஸ் கொடுத்திருக்காங்க. எக்ஸ்ல இருக்கிறதெல்லாம் எழுதிக்குங்க. கே 2k 3k 4k 5k 6k வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அடுத்து எஃப் கொடுத்திருக்காங்க. எஃப்ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 2 மிச்சம் எல்லாத்துக்கும் 1 1 1. அடுத்து நாம என்ன போடுவோம்? டி சமம் எக்ஸ் மைனஸ் ஏன்னு போடுவோம் இல்லையா? அப்ப நம்ம ஏ எடுத்துக்கலாம். ஊகச்சராசரி ஏன்னு இதுல எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். நாம இப்போ 4k ஊகச்சராசரின்னு எடுத்துக்குவோம். அப்படின்னா டி சமம் எக்ஸ் மைனஸ் ஏ. கேவில இருந்து 4k கழிச்சிங்கன்னா மைனஸ் 3k. 2kல இருந்து 4k கழிச்சிங்கன்னா மைனஸ் 2k. 3k மைனஸ் 4k மைனஸ் k. 4k மைனஸ் 4k 0. 5k மைனஸ் 4k 1k. 6k மைனஸ் 4k 2k. அடுத்து நம்ம என்ன போடுவோம்? FD போடுவோம் இல்லையா? F-ஐயும் D-வும் பெருக்குங்க. 2 3 6 மைனஸ் 6k மைனஸ் 2k மைனஸ் k 0 k 2k. அடுத்து நாம FD ஸ்கொயர் போடுவோம். FD-ய D-யோட பெருக்குங்க. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 3 18 k ஸ்கொயர். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 2 2 4 k ஸ்கொயர். மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் k இன்டு k k ஸ்கொயர். 0 இங்க k ஸ்கொயர் இங்க 4k ஸ்கொயர். சரிங்களா? இப்போ டோட்டல் போடுவோம். இதை கூட்டுங்க. 18 22 23 24 24 4 28 k ஸ்கொயர். அதாவது இது என்னது? சிக்மா FD ஸ்கொயர். சிக்மா FD ஸ்கொயர் வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 28 k ஸ்கொயர். FD கூட்டினீங்கன்னா இது மைனஸ் 6 மைனஸ் 8 மைனஸ் 9k. இங்க பிளஸ் 3k. அப்படின்னா என்ன கிடைக்கும்? மைனஸ் 6k மிச்சம் இருக்கும். F கூட்டுங்க. Fல 1 2 3 4 5 6 7 இல்லையா? அதாவது இது சிக்மா F. சிக்மா F 7. சிக்மா FD சமம் மைனஸ் 6k. சிக்மா FD ஸ்கொயர் சமம் 28k ஸ்கொயர். நமக்கு கணக்குல விலக்க வர்க்க சராசரி கொடுத்திருக்காங்க. விலக்க வர்க்க சராசரி சிக்மா ஸ்கொயர் சமம் ஃபார்முலா என்ன? சிக்மா FD ஸ்கொயர் பை சிக்மா F மைனஸ் சிக்மா FD பை சிக்மா F. சிக்மா ஸ்கொயர் என்ன? 160 சமம் சிக்மா FD ஸ்கொயர் இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 28 k ஸ்கொயர் பை சிக்மா F. F எல்லாம் கூட்டினா என்ன கிடைச்சிருக்கு? 7 மைனஸ் சிக்மா FD. FD எல்லாம் கூட்டினா என்ன கிடைக்குது? மைனஸ் 6k பை சிக்மா F என்ன? 7. இதுக்கு ஸ்கொயர் போட்டுக்கணும் இல்லையா? இப்ப பாருங்க. 28 k ஸ்கொயர் பை 7 மைனஸ் 6 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 36 k ஸ்கொயர். மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது பிளஸ் ஆயிருச்சு. பை 7 7 49. இங்க 160. அங்க 49 இருக்கா? இது 49 ஆக்குறதுக்காக 7ஆல பெருக்கிக்கங்க. அப்ப இது 7 பெருக்கல் 7. மேல இருக்க 28யும் 7ஆல பெருக்கிக்கங்க. k ஸ்கொயர் மைனஸ் 36 k ஸ்கொயர் பை 49. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 7 8 7 56க்கு 6 மீதி 5 2 7 14 5 19 196 k ஸ்கொயர் மைனஸ் 36 k ஸ்கொயர் பை 7 7 49 இல்லையா? ரெண்டு பக்கமும் 49. 196ல 36 நீங்க கழிச்சீங்கன்னா 160 k ஸ்கொயர் பை 49 இங்க 160. உங்களுக்கு k ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். இப்ப k ஸ்கொயர் வேணும்னா இந்த 160 பை 49ன்னு ஒரு பின்னம் அது கூட ஒட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா?
அதை இந்த பக்கம் தலைகீழா கொண்டு வந்துடலாம். கே ஸ்கொயர் சமம் இங்க ஏற்கனவே 160 உங்ககிட்ட இருக்கு. இங்க இருக்க பின்னம் தலைகீழா வரும்போது 49/160. 160 160 கேன்சல் ஆயிரும். கே ஸ்கொயர் சமம் 49. 49க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 7. கேனுடைய மதிப்பு மிகை மதிப்புன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால கே சமம் 7ன்னு நமக்கு கிடைச்சிருக்கு. நன்றி மாணவர்களே.